அந்த திருவருள் வருகின்ற ஆண்டுல அவங்க மூவருமா சேர்ந்து இந்த வழிபாட்டில் கலந்துக்கிறதுக்கு திருவருள் கருணை பாலிக்க வேண்டும் என்று எல்லாரும் ஒருமித்த கருத்தோட இந்த அகவல் பாராயணத்தை தொடருவோம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வேண்டியவாறு எது எதெல்லாம் கேள்வி வேணுமோ அதையெல்லாம் பாராயணத்தில் வழி நீங்க விண்ணப்பம் செய்து கொண்டு இந்த அகவலை நம்ம படிக்க தொடங்குவோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தைப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அந்த விஷ்ணு விஷால் இருவருக்கும் திருவருள் கருணை வாய் அவர்களுக்கு குழந்தை வரத்தை கொடுத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் இந்த குடும்பத்தில் இல்லறத்துல இன்பத்தையும் கொடுத்து அவளை சார்ந்திருக்கின்ற அனைவருக்குமே திருவருள் கருணை பாலிக்க வேண்டும் என்று வல்லல் பெருமான் தெய்வ திருவடிகளை பிரார்த்தனையாக வைத்துக் கொண்டு இந்த அருட்பெருஞ்சி அகவல் பாராயணத்தை தொடங்குகிறோம். அதே போல நம் பருவதம்மாவுடைய தாயார் ரத்னாம்பாள் அவர்கள் இயற்கை எய்தியதன் பொருட்டும் அவர்களுக்காகவும் அந்த ஆன்மா அமைதியுற்று மீண்டும் வல்லல் பெருமான் பெருங்கருணையினாலே எழுப்பி வைக்கப்பட்டு அவர்களும் சுத்த சன்மார்க்க மெய்நெறியில் தேகம் எடுத்து திருவருள் கருணை பாலிக்க வேண்டும் என்று அந்த ஆன்மாவுக்காகவும் இந்த தருணத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு அவர்களுக்காகவும் இந்த பாராயணத்தை நம்ம அகவல் பாராயணத்தை படிக்க தொடங்குகின்றோம். மற்றபடி இங்கே அவர்களை சார்ந்திருக்கின்ற சுற்றத்தார் அனைவருக்காகவே இந்த அகவல் பாராயணம் தொடங்கப்படுகின்றது. ஒவ்வொருவரும் அவங்களோட உள்ளத்துல வேண்டிய விண்ணப்பத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம எப்படிதான் செக் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு ஆண்டவர் இந்த அகவல் பாராயணத்துல ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பாருங்க. நம்ம விண்ணப்பம் வச்சுப்போம், நம்ம கேட்டு பார்ப்போம், நமக்கு கிடைக்குதா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. ஆனா நீங்க கேட்கறது தர்மமா இருக்கணும். தர்மமான விஷயத்தை நீங்க கேட்கும் பொழுது நிச்சயமா திருவருள் கைகூடும். ஆனா இதற்கு அடிப்படையில் என்னன்னு கேட்டீங்கன்னா புலை கொலை தவிர்த்து இருக்கும். இப்ப டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் அவங்க நம்ம வியாதியை சொல்றோம், அவங்க எழுதி கொடுக்குற மருந்து மாத்திரை சாப்பிட்டாதான் அந்த வியாதி குணமாகும். அப்படி இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அருட்பிரகாச வல்லல் பெருமான் நம்ம விண்ணப்பம் செய்கின்ற பொழுது இதற்கு அடிப்படையில் அவங்க எழுதி கொடுக்குற ஒரே ஒரு விண்ணப்பம் தான். அவங்க